வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தமிழகம் வருகிறார் என்ற செய்தி முன்பே வந்த நிலையில் அவர் வந்த பிறகு தற்போது தேர்தல் பணிக்குழுவில் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவிருக்கிறார் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ ஜே.பி. நட்டாவுடைய இந்த வருகையும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்பதும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும்? தேர்தல் சமயத்தில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா சென்னை வருகிறார். சென்னைக்கு 11ஆம் தேதி வரக்கூடிய அவர் அண்ணாமலையின் எண் மக்கள் யாத்திரையில் பங்கேற்கிறார். அதற்கு முன்பாக சென்னை அடுத்த காட்டாங்குளத்தில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் அங்க இருக்கக்கூடிய மைதானத்துல ஒரு 5000 பேர் அமரக்கூடிய வகையில் பாஜகவுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் பணிக்குழு சார்ந்த நிர்வாகிகளை சந்திக்கிறார். அவர்களிடம் கலந்து ஆலோசிக்கிறார். அவர்களுக்கு சில அறிவுரைகளை வழங்குகிறார். தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட வேண்டும், அதுவும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற 2 பணிக்குழுக்களையும் கூப்பிடுகிறார் என்றால் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களும் அந்த களப்பணியில் தீவிரமாக பணியாற்றினால்தான் வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் முழுவதுமாக வரும் பட்சத்தில் அன்றைய தினத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர்களுடன் பேசக்கூடிய அந்த கூட்டத்தில் நட்டா எது போன்ற விஷயங்களை அவர்கள் முன்னாக சொல்ல இருக்கிறார், அதை அவர்கள் எப்படி உற்சாகமாக எடுத்து செயல்பட போகிறார்கள் என்பதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் 11ஆம் தேதி இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல அன்றைய தினத்திலேயே பாஜகவின் மாநில மையக்குழு கூட்டமும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.